வணக்கம். 2004 சுனாமி புயலுக்கு பிறகு தமிழகம் ஒவ்வொரு டிசம்பர் மாதத்தையும் ஒரு அச்சத்தோடையே அணுகிட்டு இருக்கு. அந்த அச்சத்தை இப்போ இல்லை, அது பொய்யாக்காத மாதிரி அதுக்கு பிறகு வந்த பல வருடங்களில் பல புயல்கள் இந்த ஜனவரி டிசம்பர் இந்த காலகட்டத்தில் புயலும் வெள்ளமும் தமிழகத்தை பெரிய லெவலுக்கு தாக்கியிருக்கு. அதே மாதிரி இந்த வருஷமும் ஒரு நவம்பர் மாத தொடக்கத்திலிருந்து புயல் பேச்சும் சுனாமி பேச்சும் பொதுத்தளத்தில் பெருசாக இருந்தது. அதாவது சுனாமி வரப்போகுது அப்படின்னு இருந்துச்சு. ஜோசியக்காரன் முதல் வெதர் ரிப்போர்ட் பீப்புள் வரைக்கும் நிறைய பேர் சுனாமி வரப்போகிறதாகவும் 2 பெரிய புயல்கள் வரப்போகிறதாகவும் கருத்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அரசு தரப்புலேருந்து அப்படி எந்த ஒரு கருத்தையும் அவங்க முன்வைக்கவே இல்லை. 29ஆம் தேதி நவம்பர் 29ஆம் தேதி சாயங்காலம் 3லேருந்து 6 மணிக்குள்ளே தமிழ்நாட்டு மீனவ கிராமங்களுக்கு வெவ்வேறு பகுதிகளுக்கு செய்தி அரசால் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னா, காற்றழுத்தம், கடலில் காற்றழுத்தம், மீனவர்கள் யாரும் கடலுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பொதுவாக இந்த குமரி மீனவர்கள் மாதிரியான மீனவர்கள் இந்த காற்றழுத்தம் இந்த மாதிரி விஷயத்துக்காக பயந்துக்கிட்டு கடலுக்கு போகாமல் இருக்க மாட்டாங்க. அவங்க அளவு பார்த்துட்டு, ஏன்னா இவங்க சொன்ன அளவே 50க்குள்ளே தான், 50 km/h தான் சொல்கிறாங்க. அதுக்கு பொதுவாக பயப்படாமல் கடலுக்கு போகிற மீனவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் சுனாமிக்கு பிறகு இந்த மாதிரி வார்னிங் அரசு கொடுக்கக்கூடிய இந்த எச்சரிக்கையை மீனவர்கள் ஏற்று கடலுக்கு போகாமலே இருக்கிறாங்க. அதேமாரி இந்த தடவையும் மீனவர்கள் கடலுக்கு போகலை. எச்சரிக்கை விடுக்கப்பட்ட 3 மணி நேரத்தில் கடலில் பெரிய ஒரு புயல் உருவாகி அங்கே உள்ள மீனவர்களை சூறையாயிடுச்சு. இந்த புயல் திடீர்னு ஒரு 3 மணி நேரத்தில் உருவானுச்சா? இதுக்கு முன்பு யாராலையுமே கணிக்கப்படலையா? ஏன்னா பொதுவாக ஒரு 3 நாளைக்கு முன்பு தகவல் மீனவருக்கு சொல்லிடுவாங்க. ஆனால் இதுக்கு அப்படி நடக்கலை. பொதுவாக ஒரு ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தோன்னா ஒரு 10 நாள், ஒரு வாரத்துக்கு முன்னாடியான ஃபோர்காஸ்ட்டு ரொம்ப கிளியராக இருக்கும். ஆனால் நம்ம இதில் அது உண்டு, 10 நாளில் சொல்லக்கூடிய வழக்கங்கள் உண்டு. பொதுவாக 3 நாள்லேயே தான் குறைஞ்சபட்சம் சொல்லிவிடுவாங்க. ஆனால் இந்த புயல் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட புயல் என்று அறிவிக்கப்படவே இல்லை. இது ஏன் இப்படி நடந்துச்சு? இது உண்மையிலே திடீர்னு உருவான புயலா அப்படின்னு நாங்கள் ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணோம். அந்த ஆராய்ச்சி தகவல் எங்களுக்கு ஒரு பெரிய அச்சத்தையும் பெரிய கேள்வியும் இந்த அரசின் மீதும் இந்த அரசியல் மீதும் வைக்கிது. அதை நம்ம பார்க்கலாம். 3 மணி நேரம் முன்பு அறிவிக்கப்பட்ட இந்த புயல் எப்போது கணிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம செஞ்ச ஆராய்ச்சியில் நமக்கு கண்டுபிடிச்ச தகவல் நிறைய நாட்களில் மாறுபடுது. அதாவது பொதுத்தளத்தில் ஊடகத்தில் பேசக்கூடிய மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் 27ஆம் தேதி காலமுறையை அதை கணிச்சிட்டோம், ஒரு நாளைக்கு முன்பே மாநில அரசுக்கு தெரிவிச்சிட்டோம், மாநில அரசு அதை மீனவர்களிடம் கொண்டு செல்றதில் தாமதிச்சிருச்சு, இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது மாநில அரசு தான் அப்படின்னு சொல்லுது. மற்றபடி வெதர் சைட்ஸ் எல்லாத்துலேயும் போய் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் முன்னாடியே இதை கணிச்சிருக்கிறாங்க. பல தளத்தில் பல வாரியான தகவல் இருக்குது. அது எல்லாமே 28ஆம் தேதி கிட்டத்தட்ட அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படி தான் இருக்குது. சில தளத்தில் இன்னும் கொஞ்சம் முன்னாடியாகவே இருக்குது. தமிழ்நாடு வெதர்மேன் அப்படிங்கிறவர் ஒரு 3 நாட்களாகவே இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பெரிய ஒரு புயல் வரப்போகுது, அரசு இதை கவனத்தில் எடுத்துக்க மாட்டேது, நம்ம சொன்னாலும் தப்பு, அவங்களும் சொல்ல மாட்டாங்க, அப்படியான ஒரு குற்றச்சாட்டை அவர் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அது இல்லாமல் இந்த தகவலை நமக்கு அறிவிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னை வானிலை மையம். இந்த சென்னை வானிலை மையம் அப்படிங்கிறது இந்திய வானிலை மையத்தோட ஒரு சப் டிவிஷன். அது இந்திய வானிலை மையம் இந்த தகவலை கொடுத்துருக்கணும். சென்னை வானிலை மையம் நமக்கு தகவலை கொடுத்துருக்கணும். இது ரெண்டுமே செயல்படலை. இவங்க இந்த தகவலை எங்கேருந்து பெறாங்கன்னா சேட்டலைட்லேருந்து செய்கிறாங்க. சேட்டலைட்லேருந்து தகவலை பெறாங்க. அந்த சேட்டலைட் நிறுவனமான இஸ்ரோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 15 நாளுக்கு முன்னாடியே இதை நாங்கள் வார்ன் பண்ணிட்டோம், ஒரு பெரும் புயல் வரப்போகுதுன்னு வார்ன் பண்ணிட்டோம், ஆனால் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்னு இஸ்ரோவோட ஹெட்டு சிவன் சொல்கிறாப்புல. அப்போ யாரோட குற்றம்? இது முன்பே கணிக்கப்பட்டிருக்கு, முன்பே சொல்லப்பட்டிருக்கு. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டில் 26ஆம் தேதியிலே இதை
போட்டிருக்காங்க, திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களும் பெரும் புயல் வரப்போகுதுன்ட்டு. அப்படின்னா 2-3 நாட்களுக்கு முன்பே கணிக்கப்பட்டதை இது வந்து நமக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. இது சேர்க்கப்படாததன் காரணம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. இதற்கு பின் உள்ள அரசும் நமக்கு அரசியலையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியலை. புயல் அடிக்க தொடங்கிடுச்சு. புயல் அடிக்க தொடங்கின பிறகு மீனவர்கள் பெருவாரியாக உள்ள சிக்கிக்கிட்டாங்க. அப்போ வந்து புயல் அடிக்கும் போது மீனவர்களை காப்பாற்ற வேண்டிய வேலை, ரெஸ்கியூ ஆப்ரேஷன் எப்படி நடந்துச்சு, மீட்பு பணி எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா அதுலேயும் நமக்கு பெரிய ஏமாற்றம் தான். அந்த கடலை பொறுத்த வரைக்கும் பல வாரியாக அவங்க பிரிக்கிறாங்க. மீன் பிடிக்கிறதுக்கு ஜோன் வைஸ் பிரிக்கிறாங்க, தேடுதலுக்கு ஜோன் வைஸ் பிரிக்கிறாங்க. அதோட கண்ட்ரோலும் தேடுதலையும் வந்து எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போய் தேடிட முடியாது. அந்த தேடுதல்லையும் இவங்களுக்கு இந்த ஏரியா இத்தனை நாட்டிக்கல் அப்படிங்கிறது பிரிக்கிறாங்க. ஒரு சிம்பிளிஃபையாக சொன்னால் இந்த முதல் 12 நாட்டிகளுக்கு வந்து மெரைன் போலீஸ், அது வந்து தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது தான், ஸ்டேட் வாரியான சொந்தமானது. அவங்க வந்து அதுக்குள்ளே நடக்கக்கூடிய இதை வந்து அவங்க போய் தேடி காப்பாற்றுவாங்க. பொதுவாக 12 நாட்டிகளில் பெரிய வாரியான மீன்பிடி தொழில்கள் பண்ணுறது கிடையாது. அதற்கு அப்பால் உள்ள 12 to அடுத்த ஜோன் 12 to 200 நாட்டிகளில் தான் பொதுவாக மீனவர்கள் மீன் பிடிக்கிற வழக்கம். அந்த 12 to 200 நாட்டிகள் வந்து கோஸ்டல் கார்டு கண்ட்ரோலில் இருக்குது. அதில் நடக்கக்கூடியதை அவங்க தான் காப்பாற்றணும். பட் அவங்க வந்து இந்த இதில் வந்து பெருவாரியாக அவங்க எந்த ஸ்டெப் எடுத்ததாகவும் நமக்கு தெரியலை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு 3 நாள் கழித்து ஒரு 11 மீனவர்கள் அந்த புயலில் சிக்கின மீனவர்கள் அங்கேருந்து தாங்களாகவே நீந்தி கரைக்கு வராங்க. அந்த தாங்களாகவே நீந்தி வரவங்க நிறையா 11 பேராக இருந்தவங்க கடைசியில் 8 பேராக ஆயிடுறாங்க. அந்த கண்ணுக்கு முன்னாடி இறக்குறவங்கள பார்த்து ஒரு பணத்தை கூட அவங்களே இழுத்துட்டு வந்து கரை சேர்றாங்க. அந்த தானாக கரை சேர்றவங்கள கூட நாங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு இந்த அரசு வந்து கிளைம் பண்ணுது. அப்போது அந்த கோஸ்டல் கார்டு அப்படிங்கிற ஜோனில் கூட அவங்களோட மீட்பு பணி பெருசாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. 9வது நாள் வந்து பொன்னார் சொல்கிறாரு, இந்த நாங்கள் சர்ச் பண்ணுற டிஸ்டன்ஸை வந்து 50 நாட்டிகள்லேருந்து 150 நாட்டிகளுக்கு மாற்றிருக்கோன்னு சொல்கிறாரு. அந்த 9 நாளுக்குள்ளேயே வந்து மீனவர்கள் பாதிக்கப்பட்டு நீந்த முடியாமல் கடலுக்குள்ளே போனவங்க பல பேர் வாய்ப்பு இருக்குது. அவங்க 10ஆம் தேதி 10 நாட்கள் கழித்து தான் அவங்க வந்து 150 நாட்டிகள் ரேஞ்சுக்கே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இப்படி ஒரு மெத்தனமான ஒரு போக்கு தேடுதல் இருந்துச்சு. 3வது இந்த கடல் எல்லை கண்ட்ரோலுங்கிறது 200 நாட்டிகளுக்கு மேலே உள்ளது. அந்த 200 நாட்டிகளுக்கு மேலே வந்து இந்தியன் நேவி தான் அதற்கான பொறுப்பு. அதுக்குள்ளே தேடுதல் வேட்டையை அவங்க மட்டும்தான் செய்ய முடியும், பாக்கி யாராலையும் செய்ய முடியாது. ஆனால் இந்தியன் நேவி எப்படி தன்னோட தேடுதல் வேட்டையை செஞ்சுது, அது எத்தனை பேரை காப்பாற்றுனுச்சு அப்படின்னா அதுவும் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு குழப்பத்தையும் நம்பிக்கை இன்மையுமே ஏற்படுத்துது. அதாவது 2வது நாள் அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ட்விட்டர் பேஜில் நிறையா இமேஜஸ் சொல்கிறாங்க. அதாவது இமேஜஸ்னால் மேப் மட்டும்தான் காட்டுறாங்க. ரெஸ்கியூ வீடியோஸ் 1-2 வந்துச்சு. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மீனவர்கள் பெரிதாக அவங்களால காப்பாற்றப்படலை. அதுதான் உண்மை. அவங்களோட உச்சக்கட்ட தேடுதலே வந்து ஒரு 21 கப்பலும் ஒரு 15 ஹெலிகாப்டரும் தேடுனதாக சொல்கிறாங்க. லட்சதீவுக்கும் கேரளாவுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் தான் அவங்க தேடியிருக்காங்க. தமிழகத்திலேருந்து இந்திய கடற்படை எந்த ஒரு ஆப்ரேஷனும் செய்யவே இல்லை. ஒரு 4 பேஸ் இருக்கிற இடத்துலேருந்து இவங்க எந்த ஒரு இதுவும் எடுக்கவே இல்லை. கொச்சின்லேருந்து தான் தேடுதல் வேட்டை பெருசாக நடந்திருக்கு. அவங்க ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு மீனவர்களையும் கூடிய அழைச்சிட்டு போய் அவங்க தேடுதல் வேட்டை செஞ்சுருக்கிறாங்க. அவர்களால் மீட்கப்பட்ட எண்ணிக்கை வந்து பெரிய லெவலுக்கு இல்லை. மீனவர்கள் அதை வந்து அவங்க ரெஸ்கியூ பண்ணாங்கன்னே அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க. அவங்க லட்சதீப்பில் இவங்களா போய் கரை சேர்ந்தவங்கள அழைச்சிட்டு வந்து விட்டு கொடுத்துருக்காங்க. குஜராத்தில் போய் இது பண்ணவங்கள ரெஸ்கியூ பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருக்குறாங்க. மற்றபடி அவங்களோட ரெஸ்கியூ வந்து ஆப்ரேஷன் வந்து பெரிய லெவலுக்கு இல்லை.
அவங்க தான் அதில் தேடி இருக்கணும். ரொம்ப ஒரு சுருக்கமாக சொல்ல போனால் 15 நாட்களுக்கு பிறகு அவங்க தாங்கள் தேடியதாக வரைபடம் போட்டு காட்டப்பட்ட இடத்துல உள்ள மீனவர்களை நம்ம மீனவர்கள் சொந்த படகுல போய் காப்பாற்றி கொண்டுட்டு வராங்க. 15 நாட்கள் அவங்கள எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எங்கேயும் போக முடியாமல் அங்கே தவிச்சுக்கிட்டு இருந்த மக்களை நம்ம குமரி மீனவர்கள் போய் காப்பாற்றி கொண்டுட்டு வராங்க. அந்த காப்பாற்றி கொண்டுட்டு வரதுக்கு இங்கே போன படகுகளோட எண்ணிக்கை, அதற்காக இவங்க செலவு செஞ்சுட்டு போனது மட்டும் ஒரு 40 லட்சம் கிட்டத்தட்ட ஆயிருக்கு. அதாவது யாரையோ காப்பாற்ற போகிறாங்க, தன்னோட இனம் தன்னோட மக்களை காப்பாற்ற போகிற ஒரு சக மீனவனுக்கு உள்ள அக்கறை அரசுக்கு இல்லை அப்படிங்கிறதே வந்து இந்த தேடுதல் வேட்டையில் எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. உங்கட்டாக்கா இந்த தேடுதல் வேட்டை நடக்கும்போது மக்களுக்கு இந்த தேடுதல் வேட்டை வந்து திருப்தியாக இல்லை. அவங்க தொடர்ச்சியாக போராட்டம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. போராட்டம், ரயில் மறியல் போராட்டத்தை முதற்கொண்டு கடலில் இறங்கி போராடுறது, கேண்டில் மெழுகுத்தி ஏந்தி போராடுறது அப்படின்னு மக்கள் அறவடியில் பல போராட்டங்களை மேற்கொண்டுட்டே வராங்க. அரசு அவங்க போராட்டத்துக்கு நேராக போய் பேச்சுவார்த்தையை வந்து பெரிய லெவலுக்கு அதை எடுக்கவே இல்லை. அவங்க வந்து முதல் மந்திரி வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையிலே அவங்களோட போராட்டத்தை மேற்கொண்டுட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் மீடியாக்கள் செய்திகளை வந்து மீனவர்களை காணும் அப்படிங்கிற செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆரம்ப காலத்தில் 800 மீனவர்களை காணும் அப்படின்னு சொன்ன மீடியா வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ஆரம்பித்த பிறகு நாங்கள் வந்து 2700 பேரை காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் ஊடகத்தில் வருது. கம்மி பேர் காணாம போயிட்டாங்க, அதிக பேரை காப்பாற்றிட்டாங்க. அவங்க அதாவது இழப்பை சொல்கிறதுக்கும் சாதனையை சொல்கிறதுக்கும் உள்ள நம்ம எண்ணிக்கைக்கு வந்து உள்ள முரல்லே வந்து அவங்க எதையோ ஒன்று தவறான நம்பர்கள் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியுது. இங்கே வந்து கரையில் உள்ள மீனவர்கள் அவங்க சரியான எண்ணிக்கையோடு வச்சு அந்த போராட்டத்தை அவங்க வந்து தொடர்ச்சியாக மேற்கொண்டே இருக்காங்க. அது வந்து ஆயிரக்கணக்கில் இருக்குது. ஆரம்ப காலத்தில் ஆரம்ப நாட்களில் 3000 4000 வரைக்கும் இருந்தது. வர 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 அவங்க அதை கழித்து சொல்லிகிட்டே வராங்க, இத்தனை இது வரல அப்படின்ட்டு. செய்தி ஊடகத்திலே 82 பேர் இறந்ததாக அது வந்து செய்தியை வந்து வெளியிடுது. அதுவே நம்ம மீன்வளத்துறை அமைச்சர் வந்து 4 பேர் தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் 2 நாள் கழித்து 14 பேர் இறந்துட்டதாக சொல்கிறார். அதுதான் வந்து அரசிட்டேந்து ஏற்றுக்கொண்டு வெளியிடப்பட்ட இறப்பின் எண்ணிக்கை. இந்த மீனவர்களோட போராட்டமோ ஊடகத்திலேருந்து வர செய்திகளோ இப்படி இருக்க, இந்த மீனவர் போராட்டத்துக்கு செவிச்சாச்சு கடைசியில் துணை முதல்வரோ வந்து பார்க்குறாங்க. அவங்க வந்து வாழை மடிஞ்சு போன வாழைகளும் விவசாய இடத்தையும் பார்த்துட்டு போகிறாங்க. பெருவான மீனவ கிராமங்களை அவங்கள பார்க்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு மக்கள் வைக்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு போன பிறகு இது ஒரு அரசியல் ஒரு சாயம் வருதுவது போல் எங்களுக்கு தெரிஞ்சுது. அதுக்கு வந்து டெல்லியிலேருந்து ராகுல் காந்தி மீனவர்களை வந்து சந்திக்கிறாரு. அப்போ வந்து இது ஒரு அரசியல் பார்வைக்குள்ளே கொண்டு வரப்படுது. ராகுல் காந்தி வந்த காரணத்துக்காகவே வேறு வழி இல்லாமல் பிரதமர் மோடியும் இதுக்கு மீனவர்களை வந்து பார்க்குறதுக்கு வராரு. மீனவர்களை வந்து பார்க்க வந்த மோடி வந்து எந்த ஒரு கிராமங்களையும் போய் பார்க்காம ஒரு 30க்கும் மேற்பட்ட ஒரு மீனவர் மக்களை அழைச்சி ஒரு அறையில் வந்து பேசிட்டு கண்காட்சியகம் போல புயலை கண்காட்சியகம் போல வைத்து மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட புகைப்படத்தை அவர் பார்வையிடுறாரு. சரி, அவர் என்னத்தை தான் பார்வையிடுறாருன்னு நம்ம பார்த்தா, ஆளுநர் பார்வையிட்டதையும் முதலமைச்சர் பார்வையிட்டதையும் புகைப்படங்களாக வைக்கப்பட்டிருக்கு. அந்த பார்வையிட்டதை இவங்க பார்வையிடுறாங்க. இதுதான் வந்து மக்கள் குறைய பார்க்கறதுக்கு பல கோடி செலவு பண்ணி பிரதம மந்திரி வந்து செஞ்ச இந்த செயல். இப்படி ஒரு கேலி கூத்தாக இது போயிட்டு இருக்கும்போது ஊடகம் சரியான திசையில் அது வேலையை செஞ்சுதா அப்படின்னு பார்த்தா, இறப்போட எண்ணிக்கை இருக்கும் நேரத்தில் அது ஆர்கே நகர் நடக்கும் அனைத்து நிகழ்வையும் ஒரு பிரேக்கிங் நியூஸாகவும் ஒரு முக்கிய செய்தியாகவும் தேவையற்ற தலைப்புகளை வாதமாக வைத்தோ ஊடகம் வந்து தன்னோட நேரத்தை வீணடிச்சுக்கிட்டே இருந்தது. மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசும் மக்கள் மீது அக்கறை இல்லாமல் இருந்த ஊடகமும் இந்த ஒரு நிகழ்ச்சியில் ரொம்ப ஒரு தெளிவாக எல்லாருக்கும் புரிஞ்சுது. ஆனால் அதையே வந்து மக்கள் வந்து நாளுக்கு நாள் மறக்கக்கூடிய சூழ்நிலை தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. நாமளும் இதை மறந்து கடந்து போயிடுவோம். இப்படி
புயல் உச்சமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. புயல் உச்சமாக அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இதனால் பாதிப்பு பெரிய லெவலில் இருக்குன்னு மக்கள் உணர்ந்து காப்பாற்ற வேண்டி மக்கள் போராட்டத்தை மேற்கொள்கிறாங்க. அவங்க பொதுவாகவே மீனவர்கள் கடலுக்கு சென்று சக மீனவர்களை காப்பாற்றுவது வழக்கம். ஆனால் இந்த தடவை புயல் உச்சமாக இருந்ததுனால கரையிலேயே அவங்களுக்கு பாதிப்பு இருந்தது. சொந்த வீடு உடைமைகளும் அவங்க இழந்துட்டாங்க. அந்த மாதிரி சிக்கல்னால அவங்க அதை செய்ய முடியாமலே இருந்தாங்க. அதுக்கு ஒரு காரணம் அரசு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்துச்சு, சீற்றம் அதிகமாக இருக்குது, யாரும் கடலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. அப்போ அதனால் மீனவர்கள் சென்று அதை காப்பாற்ற முடியல. அதே நேரத்தில் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் அரசு ஏற்படுத்தலையும் ஒரு தாமதம் இருந்துச்சு. மக்கள் இதற்கு பயந்து தொடர்ச்சியான போராட்டங்களை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த போராட்டத்தில் அவங்க வலியுறுத்துறது அரசு சேவை சாய்க்கணும், அரசு தங்கள் இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அறவழியில் அவங்க போராட்டத்தை மேற்கொண்டாங்க. ரயில் மறியல், கடலுக்குள்ளே இறங்கி போராடினாங்க, மெழுகுவத்தி ஏந்தி போராடினாங்க, மனித சங்கிலியாக கரங்கோத்து போராடினாங்க. அனைத்து வகையான அறவழி போராட்டங்களும் மக்கள் செஞ்சாங்க. அரசு மிக தாமதமாக செவிசாய்ச்சி முதலமைச்சரும் துணை முதல்வரும் பார்வையிட்டார்கள். பார்வையிட்டது அவங்க இந்த வாட மாட்டையெல்லாம் பார்க்குறது, அதே மாதிரியான ஒரு மேலோட்டமான ஒரு பார்வையிடுதலாக இருந்தது. மீனவ கிராமங்களை அவங்கள பெரிய அளவுக்கு போய் பார்க்கல அப்படின்னு மீனவ சமுதாயங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த தேடுதல் வேட்டையை நாங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு ஆளுநர் அங்கே பார்வையிட்டது. ஆளுநர் தொடர்ச்சியாக நிர்மலா சீதாராமன் அங்கே மீனவர்களுக்கு முன்னாடியே பேராகி பேசும்போது அவங்க ஒரு ஆளுநருக்கும் ஒரு அடிமையிட்டு பேசுகிற ஒரு தோரணியிலே அவங்க பேசினாங்க. அதுவும் பெருசாக நம்ம இப்போ பொதுத்தளங்கள் பேசப்பட்டது. அவங்களோட துணி, அவங்க எப்படி மக்களை அணுகுறாங்க அப்படின்னு. அரசோட அணுகுமுறை மக்களிடம் பெரும் ஏமாற்றமும் நமக்குள்ள ஒரு பெரிய அச்சத்தையும் ஏற்படுத்தியது. இப்படி மக்கள் போராட்டம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. மீட்பு பணி சரியாக நடைபெறலை, திருப்தியாக இல்லை. அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி டெல்லியிலேருந்து வராரு. ராகுல் காந்தி டெல்லியிலே மீனவர்களை பார்த்த பிறகு இது ஒரு அரசியல் மயமாக்கப்பட்ட ஒரு பார்வை இருக்குது. அவர் வந்த காரணத்தாக வேறு வழி இல்லாமல் பிரதம மந்திரியும் கன்னியாகுமரி வர்றார். கன்னியாகுமரி வந்த பிரதம மந்திரி ஒரு 30 பேரை அழைச்சி ஒரு அறையில் பேசிட்டு பார்வையிடுறதுக்காக வெளில போய் பார்வையிடன்னு பார்த்தா அதையும் பார்வையிடலை. அவர் ஒரு கண்காட்சியாக மாதிரி புகைப்படங்களை நிரப்பி அந்த புகைப்படங்களை அவர் பார்வையிடுறாரு. சரி, அந்த புகைப்படங்கள் மாலையினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அப்படி என்னத்தை தான் அவர் பார்வையிடுறாரு நம்ம பார்த்தோம்னா, அதில் ஆளுநர் பார்வையிட்ட புகைப்படங்களும் முதல்வர் பார்வையிட்ட படங்களையும் இவர் பார்வையிடுறார். இது நமக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்துச்சு. இந்த புயலில் சிக்கின மீனவர்கள் எண்ணிக்கையை பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஒரு 3000-4000 சொன்னாலும் அதான் முதல் ஆரம்ப நாட்களில் சொல்கிறேன். கேரளாவில் 33,000 பேர் சொல்கிறாங்க. மொத்தமாகவே இந்த கடலோர மாவட்டங்கள் அந்த எண்ணிக்கையை பார்த்தோம்னா ஒரு 40,000க்கு தொட்டுடும். 40,000 மீனவர்கள் கடலில் சிக்கியிருப்பாங்க. அப்படி 40,000 மீனவர்கள் கடலில் சிக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு இதை பேரிடராக அரசே அறிவிக்கணும். ஆனால் அந்த அறிவிப்பை அரசு செய்யவே இல்லை. மக்கள் போராடி இதை பேரிடராக அறிவிங்க அப்படின்னு மக்கள் போராடுறாங்க. அது இன்று வரை அதை அவங்க அறிவிக்கவே இல்லை. இதுக்காக பல துறைகள் இருக்குது. இது அவங்க தான் இந்த குற்றச்சாட்டுக்கு பொறுப்பேற்கணும். மக்கள் இறந்ததுக்கும் இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் நடந்ததுக்கும் ரொம்ப மெத்தனமாக நடந்ததுக்கும் இதற்காக நிறுவப்பட்ட துறைகள் அதை டிசாஸ்டர் அப்படிங்கிறதே ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கான நடவடிக்கையும் செய்யாமல் போனதை அவங்க மேலே உள்ள ஒரு பெரும் குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னு ஒரு துறை இருக்குது. அந்த துறைக்குள்ளே பல கிளைத்துறைகள் இருக்கிறது, ஒரு 4-5 கிளைத்துறைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சைக்ளோன் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னே ஒரு தனித்துறை இருக்குது. அவர்களும் எந்த லெவலுக்கு இதுக்கு எங்கினாங்க அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. இது இல்லாமல் இந்த சேட்டலைட்டில் இவங்களோட இடங்களை ரொம்ப தெளிவாக பார்க்கக்கூடிய பொறுப்பில் உள்ள சேட்டலைட் இஸ்ரோ அந்த மாதிரி அமைப்புகளும் இதற்கு எந்த லெவலுக்கு ஒத்துழைச்சாங்க, அவங்களோட பங்களிப்பு என்ன இருந்துச்சு அப்படிங்கிறதும் எங்கேயுமே இல்லை, தெளிவு புரிஞ்சுக்கவே முடியல. இது அல்லாமல் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தால் என்ன செய்கிறது அப்படிங்கிறத இவங்க தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. பல கான்ஃபரன்ஸ் போட்டிருக்கிறாங்க. பிம்ஸ்டெக் மூலியமாக ஒரு கான்ஃபரன்ஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கான்ஃபரன்ஸ் போட்டிருக்காங்க. ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கு ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் போட்டு ஒரு 3 நாட்கள் அதை பேசியிருக்காங்க. இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் 3 நாட்கள் பேசியிருக்கிறதுல அனைத்து விஷயத்தையுமே அவங்க கவர் பண்ணியிருக்காங்க, அனைத்து விஷயத்தையுமே எழுதியிருக்காங்க. ஆனால்
நடைமுறையில் அது செயல்படுத்தவே இல்லை. அதாவது எல்லாமே அவங்களுக்கு தெரியும், என்ன செய்வதுன்னு தெரியும், அனைத்துமே ஆவணமாக்கப்பட்டிருக்கு. ஆனால் நடைமுறையில் அது செயல்படுத்தவே இல்லை. இப்போது இதுக்கு செயல்படுத்தாமல் இதுக்கு இயங்காத துறைகள் வேறு எதுக்கு இயங்க போகுது? முடிச்சுக்காச்சு. மீனவ மக்களுக்கு அச்சம் உண்மையாச்சு. பிணங்கள் கரை ஒதுங்க தொடங்கிடுச்சு. எண்ணிக்கை ஒரு இடத்துலையும் ஒரு எண்ணிக்கை, எதுவுமே சரியான எண்ணிக்கையை புரிஞ்சுக்க முடியலை. பல கிராமங்கள் பாதிக்கப்பட்டாலும் சில கிராமங்களோட எண்ணிக்கை, ஒரு 8 கிராமத்தோட எண்ணிக்கை தான் பொதுத்தரத்தில் பெருசாக இருந்தது. எண்ணிக்கையை சரியாக புரிஞ்சுக்க முடியலை. ஆனால் பிணங்கள் தொடர்ச்சியாக ஒதுங்க தொடங்கியது. 271 மீனவர்கள் காணவில்லை அப்படின்னு 2வது நாள் 3வது நாள் சொல்கிற அரசு மீட்கப்பட்டதுன்னு பெருமையை பேசும்போது 2700 பேரை நாங்கள் மீட்டுட்டோம் சொல்கிறாங்க. அந்த எண்ணிக்கைகள் பெரும் முரண்கள் இந்த செய்திகளில் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு செய்தி ஊடகம் 82 பேர் இறந்துட்டதா சொல்லுது. ஆனால் மீன்வளத்துறை அமைச்சரோ 14 பேர், முதல்ல 4 பேர் சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு 14 பேர் சொல்கிறாங்க. இது வரைக்கும் அந்த 14 பேர் இறந்தது தான் அரசோட அங்கீகரிக்கப்பட்ட இறப்பு எண்ணிக்கையாக இருக்குது. ஒரு கடலில் ஒருத்தர் இறந்துட்டானா அந்த உடல் 3 வாரத்துக்குள்ள அடையாளம் சுத்தரவாக தெரியாது. அது நண்டு போல் சில இது தின்னுடும். அடையாளம் சுத்தராக தெரியாது. டிஎன்ஏ பரிசோதனை இல்லாமல் அது யார் என்று கண்டுபிடிக்க முடியாது. அந்த டிஎன்ஏ பரிசோதனைக்கு அவங்க 3 வாரத்துக்குள்ளே அந்த உடலை எடுத்தால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். உறவுகளை எல்லாம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, உடலையாவது எங்களுக்கு மீட்டுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நூற்றுக்கணக்கான பிணங்கள் மிதப்பதாக பல இடத்துல தகவல் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பிணங்கள் மிதக்குதுன்ட்டு. ஆனால் அரசு பிணங்களை மீட்பதில் அக்கறை காட்டவே இல்லை. அவங்க உயிரோடு உள்ளவங்களே மீட்கலை. அப்படிங்கும்போது பிணங்களை மீட்கிறதுல அவங்க காட்டலைங்கிறத நம்ம ஒன்றும் பெருசாக வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. பிணங்கள் இப்போ ஒரு 3 மாதம் ஆயிடுச்சுன்னா அது எலும்பு மட்டும்தான் இருக்கும். அதுக்கு மேலே வேறு எந்த ஒரு அடையாளமே இருக்காது, கண்டுபிடிக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு நிலையில் 25வது நாள் டிசம்பர் 25 அப்போ அவங்க தேடுதல் வேட்டையை நிறுத்துகிறாங்க. இதுக்கு மேலே நாங்கள் தேடலாங்கிறாங்க. அந்த தேடுதல் வேட்டையை நிறுத்தின அன்னைக்கு வரை காணாப்போனவங்களோட எண்ணிக்கை 238. மீனவ சமுதாயம் அந்த எண்ணிக்கையை இறந்தவர்களாகவே கருதுகிறார்கள். இந்த புயல் தொடங்கி முடிஞ்சிடுச்சு. இதில் நம்ம இழந்தது மிக அதிகம். இதில் நம்ம கற்றது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் இதில் பேசணும்னு ஆசைப்பட்றோம். கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம படிப்பினை ஏதாவது ஒன்று நடத்தியே செஞ்சுருக்கணும். இந்த படிப்பினை நம்ம இதுலேருந்து நம்ம என்னத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கணும். இந்த மெரைன் அப்படிங்கிற கடலில் மீன் பிடிக்கிற துறைங்கிறது உலகளவில் பெரும் வளர்ச்சி அடைஞ்சிடுச்சுட்டு. ஆனால் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அது ஏன் இன்னும் மிக பழமையான ஒரு நிலையிலேயே இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியல. அந்த இதை மாற்றணும். அதை மக்களுக்கான அனைத்துமே அரசு மானிய விலையிலையும் கொடுத்து மக்கள் அதை பயன்படுத்தும் மாதிரி கட்டாயம் ஆக்க வேணும். உதாரணத்துக்கு இப்போது தமிழக மெரைன் ஆக்ட் அப்படிங்கிறது 1983 அந்த சட்டத்தை போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்க அதை ரிவைஸ் பண்ணவே இல்லை. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இப்போ இந்த அளவு தான் 15 மீட்டர் தான் போட்டு வச்சுருக்கணும், இத்தனை ஹார்ஸ் பவர் தான் வச்சுருக்கணும், இவ்வளோ அப்படிங்கிற மாதிரியான வரையறை செய்யுது. 34 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட அந்த சட்டம் இன்னும் மாற்றி அமைக்காமல் இருக்குது. ஆனால் இவங்க கடலோர பகுதிகளில் தொழிற்சாலைகள், அணுமின் நிலையம் போன்ற பல விஷயத்தை நிறுவி அதோட கழிவுகள் கடலில் சேர்ந்து மீன்கள் இந்த கரையில் வர்றதே கிடையாது. உதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இலங்கை கடலோரத்தில் மீன்கள் இருக்குது, ஆனால் தமிழக கரையோரத்தில் மீன்கள் இருக்கிறது இல்லைங்கிறாங்க. ஆனால் இந்த சட்டங்கள் மாற்றி அமைக்கப்படாமல் இருக்குது. மற்ற விடயங்களால் இந்த மீனவர்களுக்கு தான் தொழிலை செய்யக்கூடிய தூரங்கள் அதிகரிக்கப்படுது, அவங்க தேவைகள் அதிகரிக்கப்படுது. அவங்க ஹார்ஸ் பவர் இன்க்ரீஸ் பண்ணதான் சீக்கிரம் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு சீக்கிரம் வர முடியும். இல்லாட்டின்னா நாட்கள் அதிகமாகும். அப்படிங்கும்போது இந்த சட்டங்களை திருத்தம் செய்ய வேண்டும். சட்டங்களை திருத்தம் செய்யணும். அவர்கள் இப்போதைக்கு அந்த மாதிரி ஆழ்கடல் போகிறதுக்கு பெருங்கப்பலை யூஸ் பண்ணுறதுக்கு கொச்சின் பக்கத்து மாநிலத்தில் போயிட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க மீன்பிடி தொழிலை செய்கிறாங்க. இது
தன் மாநிலம் தனது வருவாயை இழக்கிறதே நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. இவங்க இந்த சட்டத்தை ரிவைஸ் பண்ணுனா மாநிலத்துக்கு வருவாயும் வரும், இவங்க இங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, அவங்க கடலில் போய் மீன் பிடிக்கிறதுக்கு அது மிகவும் ஏதுவாக இருக்கும். அரசு என்ன சொல்லுதுன்னா, டீப் சி ஃபிஷிங்க்கு போங்க, ட்ராலர் போட்டை விட்டுட்டு விலகி டீப் சி ஃபிஷிங் போங்கன்னு சொல்லுது. அந்த டீப் சி ஃபிஷிங் போகிறதுக்கே படகை வந்து மாற்றி அமைக்கணும், அது ஹார்ஸ் பவர் அனைத்தையும் இன்க்ரீஸ் பண்ணணும். இவங்க இந்த சட்டத்தை திருத்தம் செய்யாமல் அது வந்து நடைமுறை சாத்தியம் ரொம்ப கம்மி. இந்த புயலில் பெரிதும் பாதிக்கப்பட்டவங்க அந்த டீப் சி ஃபிஷிங்கில் உள்ள மக்கள் தான். அந்த மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க. இந்த கடலில் போகிற மீனவர்களுக்கு இவர்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நாங்கள் பட்டியலிட்டிருக்கோம். அதை வந்து எங்களோட முகப்பத்திரத்தில் நீங்கள் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த பட்டியல் இமேஜஸ் தெரியும், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதாவது செக்யூரிட்டி, சேஃப்டி வெஸ்ட், அதாவது உயிரை பாதுகாக்கக்கூடிய அனைத்து என்னென்னலாம் உயிர் பாதுகாப்புக்கு தேவைப்படும், வெஸ்ட்டு தேவைப்படும், லைஃப் பாய் தேவைப்படும், பேராஷூட்டு, ஆரஞ்சு ஃப்ளேர்ஸ் அது அடிக்கிறது தேவைப்படும், அதுமாரி நெருப்புனா அதை அணைக்கிறது, இதே போன்ற தற்பாதுகாப்பு சேஃப்டி உயிரை காப்பாற்ற வேண்டிய அனைத்து சாதனங்களும் கப்பலில் கட்டாயமாக இருக்கப்பட வேண்டும். அது வந்து கப்பலோட தன்மையை பொறுத்து, அது எவ்வளோ தொலைவில் போகுது அப்படிங்கிறத பொறுத்து அனைத்தும் அதில் நிறுவப்பட்டிருக்கணும். அதை வந்து ப்ராப்பர் செக், ரோட்டில் போகும்போது டைவில் செக் பண்ணுற மாதிரி அதையும் செக் பண்ணணும். அதேமாரி கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஜிபிஎஸ் கையில் இருக்கணும், டேட் ஆல்ரெடி அரசு கொடுக்குது, அந்த டேட் கம்யூனிகேஷன் டிவைஸ் அது இருக்கணும். ரெண்டு பக்கமே தொடர்பு கொள்வதற்கான சேட்டலைட் ரேடியோஸ் வந்து மக்களுக்கு மானிய விலையில் வழங்கப்படணும். இது இல்லாமல் பல முன்னேற்ற வழியில் மற்ற நாடுகளில் உள்ள இபிஐஆர்பி, ஏஏ சிஸ்டம், அதே மாதிரியான சிஸ்டங்கள்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் செஞ்சு இந்த மீனவ துறையை வந்து டெவலப் பண்ணணும். இந்த டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு நம்ம இங்கே பேசிகிட்டு மட்டும் இல்லாமல் நாட்டுக்கு பெருவாரியான வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு துறை அது. அந்த மீனவ துறை வந்து பெருவாரியான வருவாயை அரசுக்கு கொடுக்குது. அரசுக்கு மட்டும் கிடையாது, நமக்கும் புரோதசத்தை மிக கம்மியாக உள்ள நாடு, அது பெருவாரியாக பேசப்படுது. ஆனால் 10 ரூபாய்க்கு நீங்கள் மீன் வாங்கினாலும் அதில் புரோதசத்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மீனை வந்து நமக்கு வந்து கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு துறை. இந்த துறையை வந்து மாடர்ன் செய்ய வேண்டியதோ அதை வந்து பாதுகாக்க வேண்டியதோ அரசின் கடமை. அதை நோக்கி அரசு பயணிக்கணும். இந்த புயல் கடலில் நடந்ததுனால இப்போ நம்ம மீனவர் பேசிகிட்டு இருக்கோம். இதே கரையில் நடந்தால் இதை நீங்களோ நானும் இந்த புயலில் சிக்கியிருப்போம். இதுக்கு வந்து இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம், மாநில அரசு எப்படி இயங்கியிருக்கும், மத்திய அரசு எப்படி இயங்கியிருக்கும், இதே நேரத்தில் ஒரு தேர்தல் நடந்துச்சுன்னா அது எப்படி பார்க்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நமக்குள்ளேயே இதை புகுத்தி இதை பார்த்தா தான் இதை புரிஞ்சுக்க முடியும். இது நடக்கலாம், கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதேமாரி எதிர்காலத்தில் இதை எதிர்த்து நம்ம வந்து போராடியே ஆகணும். இதே மாதிரியான விடயத்துக்கு வந்து நம்ம செவி சேர்க்காமல் கடந்து போயிட்டோம்னா இன்றைக்கி அவங்க நாளைக்கு நம்ம அப்படிங்கிற இடத்துக்கு போவோம். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. இது வந்து மீனவர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு தொழில் சார்ந்த ஒரு மக்கள் அப்படின்னு ஒதுக்கி பார்த்தவே முடியாது. அது அவர்கள் நம் இனத்தின் அடையாளம். ஆண்டாண்டு காலமாக பரம்பரையாக அந்த மீன்பிடி தொழிலை செஞ்சுட்டு வராங்க. அவங்களோட அந்த கலைகளை வந்து அந்த மீன்பிடி தொழிலை ஆவணப்படுத்தப்படாமலே இருக்குது. அவங்க வந்து கடல் வாசனையை வச்சு சொல்லுவாங்க, கடல் காற்றோட வேகத்தை வச்சு சொல்லுவாங்க. அது நீங்கள் என்ன தான் வந்து படிச்சுட்டு போனாலும் கடலை உங்களால் அப்படி புரிஞ்சுக்க முடியாது. அப்படிங்கும்போது அந்த இனம் வந்து நம்மளோட மிகப்பெரிய பொக்கிஷம். ஆண்டாண்டு காலமாக அது வந்து நமக்கு ஒரு பிரதேசத்தையோ அனைத்தையுமே கொடுக்கப்பட்டிருக்கு. உணவை வந்து விவசாயி எப்படி முக்கியத்துவம் வாய்ந்தவனோ அதே மாதிரி ஒரு மீனவனும் நம்மளோட உணவோட நெருக்கமான அவனோட இன்னைக்கு உலகளாவிய நம்ம இடத்துல நம்ம போய் எடுக்கிறோம், நம்ம பொருட்கள்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா அது நம்ம நிலவரியாக கடத்திருக்க வாய்ப்பு இல்லை. அது அனைத்துமே கடல் வழியாக பயணிச்சிருக்க தான் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது மீனவன் இனத்தின் ஒரு பெரிய அடையாளம் இந்த உலகளாவிய நம்மளோட சென்று சேர்த்துருக்கிறது அவன் மூலியமாக தான் சென்று சேர்க்கப்பட்டிருக்கும். இன்றைக்கும் வந்து ஒரு 5000 பேருக்கு மேலே ஒரு பகுதியில் மட்டுமே வந்து கடலில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அப்படின்னு ஒரு பாரம்பரிய ஒரு இனத்தை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. மீனவர்கள் பிரச்சனையை அவங்களோட பிரச்சனைன்னு பிரித்து பார்க்காம நாமளும் அவங்களோட சேர்ந்து குரல் கொடுத்து இலங்கையில் கடலில் சுடப்படும் போதும் வெளிநாடுகளில் போய் அவங்க இன்னல்களை ஃபேஸ் பண்ணும் போதும் நாம் அவங்களுக்காக குரல் கொடுக்கணும். குரல் கொடுப்போம் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.